பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வரை எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு ஏன் எனக்காக டிவோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி என் உயிரை வாங்கிட்டு இருக்க, என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தின வரைக்கும் உனக்கு போதாதா, உன் கூட வாழ்கிற போதில் நரகத்தில் வாழ்கிற மாதிரி இருந்துச்சு, போதுண்டா சாமி, இதோட விலகிக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு கோர்ட்டுன்னு கூட பார்க்காம மயிலை பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஹே மாமா, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எது உனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? உன்னால தாண்டி நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எப்போ நீ என் குடும்பத்தோட மொத்தமாக கிளம்பி போறியோ அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படி, என் பொண்ணை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், ஆனால் நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக இவ கூட சேர்ந்து வாழ முடியாது, டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னால் ஈஸியாக நாங்கள் என்ன கொடுத்துட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு, அதான் எங்கள் குடும்பத்தை ஒரு பாடாப்படுத்தி விட்டீங்களே, உங்களுக்கு அப்பா கூடவா ஒன்றும் முடியலையா, திரும்ப திரும்ப எங்கள் குடும்பத்தை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் தங்கமயில் இருந்துட்டு, உங்களை விட்டால் எனக்கு யார் மாமா இருக்காங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக உங்களை விட்டுட்டு என்னால் தனியாக வாழ முடியாது மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் முகத்துலேயே இனிமேல் நீ முழிக்கவே கூடாது, அடுத்த ஏழைகளாவது நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.